ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இன்றைக்கி டிசைன் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக்காக இருக்கும், பட் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஆஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது 6 இன்ச் எடுத்திருக்கேன். ஆர்ம் லென்த், ஆம்கோல் நீளம் அப்படிங்கிறது நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான நீளம் நீங்கள் எடுத்துக்கலாம். பேக் நெக் பின் உயரம் அப்படிங்கிறது பின் கழுத்து உயரம் நான் 9.5 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான லென்த் எடுத்துக்கோங்க. டைமண்ட் நெக் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச் கிராஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? 9.5 இன்ச் மார்க் பண்ணி அதிலேருந்து 1.5 இன்ச் கிராஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸினுடைய பேக் ஹைட் அப்படின்னு பார்த்தா சரியான அளவு 15 இன்ச்சு. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச் நான் நோட் பண்ணியிருக்கேன். கீழே மடித்து அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சோ அல்லது 1.5 இன்ச்சோ நம்ம தேவைப்படுற அளவு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃப்ரண்ட் பார்ட் 2 ரெடி பண்ணிக்கோங்க. அதே போல் ஸ்லீவும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் பார்ட்லேயும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் டிசைன்ஸ் ரெடி பண்ணி கூட நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். பட் ஆனால் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு தான் டிசைன்ஸ் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ரெடி பண்ணும் பொழுது, டிசைன் பண்ணும் பொழுது அந்த இடம் லைட்டாக இருக்கும். சரிங்களா? இதே நீங்கள் தனித்தனியாக டிசைன்ஸ் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப மொத்தமாக இருக்கும். சரிங்களா? அழுந்துற மாதிரி இருக்கும் ஷோல்டர். அதனால் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஷோல்டரை ஃபினிஷ் பண்ணிடுங்க. 1/2 இன்ச் கேப்பில் தையல் போட்டுருங்க. இதே போல் வி பட்டி சைடில் நம்மளுக்கு டிசைன்ஸ் தேவைப்படும். பேக் சைட்லேயும் நம்மளுக்கு டிசைன்ஸ் தேவைப்படும். பட் கொக்கி பட்டி சைடில் நம்மளுக்கு டிசைன்ஸ் தேவைப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாரியினுடைய ஃப்ளீட்ஸ் அந்த இடத்துல மறைச்சிரும் இல்லைங்களா? ஆக இந்த இடத்துலேருந்து நம்ம டிசைன்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டிசைன்ஸ் வைக்கிறதுக்காக இது மாதிரி 2 இன்ச் அகலத்தில் 2 இன்ச் நீளத்தில் இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. என்ன கலர் உங்களுக்கு விருப்பமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. சாரியில் அந்த கலர் இருந்தது அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இது மாதிரி எடுத்துக்கிட்டு இது மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நம்ம ஒரு தையல் போட்டாலும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 தையல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது மாதிரி கரெக்டாக 2ஆக ஃபோல்டு பண்ணி ஒரே சேம் அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம தேவைப்படுற அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தையல் ஒரே சேம் அளவில் தையல் போடுங்க. ஒன்று கொஞ்சம் சின்னதாகவோ அல்லது ஒன்று பெருசாகவோ போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அதனால் சேம் அளவில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நீடில் எடுத்து இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி விடும் பொழுது நம்ம பிசுறுகள் இருக்கிற பகுதி உள்பக்கத்துலேயும் உள்ளே இருக்கிற நீட்டான பகுதி வெளிப்பக்கத்துலேயும் இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போது அந்த தையல் இருக்கிற பகுதியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இது மாதிரி தேவையான பீஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கார்னர்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கார்னர்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பட் கார்னரில் 1/2 இன்ச் விடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பைப்பிங் இருக்கிறது போல் தெரியும். சரிங்களா? அதனால் 1/2 இன்ச் விட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப லுக் அதிகமாக இருக்கும். கிராண்ட் லுக்காக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. அதனால் 1/2 இன்ச் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மார்க்கிங் மட்டும் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நெக்ஸ்ட் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இந்த தையல் பாருங்கள், உள்பக்கம் இருக்கிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். தையல் பகுதி உள்ளேயும் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தையல் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? நீடிலோட ஹெல்ப்போட அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே போல் 2 கிளாத்துக்கும் இடையில் சரியான கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் குறுகியும் வெளிப்பக்கம் வரும் பொழுது லைட்டாக விரிவாங்கி இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் ஷேப் சரியாக வரும். சரிங்களா? அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் கீழ் எண்டிங்லேயும், அதாவது சென்டரில், சரிங்களா, அந்த இடத்துலையும் ஸ்ட்ரைட்டாகவும் வரும்,
சைடில் பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கம் குறுகி இருக்கும், கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக விரிவாங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷேப்பில் நம்ம வச்சா மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். சரிங்களா? டைமண்ட் ஷேப் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நெக் லைன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா குறுகலாக இருக்கும், வெளியில் வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விரிவாங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஷேப் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். மற்ற ஸ்ட்ரைட்டாக வர்ற பகுதியில் பிரச்சனை இல்லை. கரெக்டாக அந்த கேப்பில் வச்சு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. 2 கிளாத்துக்கும் இடையில் 1/2 இன்ச் கேப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு போதுமானது. நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கேப் அதிகமாகவும் வச்சுக்கலாம், இன்னும் குறுகலாகவும் வச்சுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். ஆனால் ஒரே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஷோல்டர்லேயும் நம்ம கண்டினியூவாக இது போல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப திக்காக இருக்கும், அந்த இடம் ஹார்டாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஷோல்டர் அப்படிங்கிறதுனால கரெக்டாக லைட்டான திக்னஸ் தான் இருக்கும். இந்த கார்னர்லேயும் அதே போல் பாருங்கள், உள்பக்கம் ரொம்ப குறுகலாகவும் வெளிப்பக்கம் வரும் பொழுது கொஞ்சம் விரிவாகவும் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க கிளாத் வச்சு. வி பட்டியோட கார்னர் வரைக்குமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது போல் பாருங்கள், நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். பட் ஆனால் நம்ம டிசைன்ஸோட எண்டிங்லேயும் ஒரு தையல் போடணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம டைரெக்டாக லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நழுகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக ஷேப் வந்து கரெக்டாக வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லேஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த கார்னரில் கொஞ்சம் கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே போல் லென்த்தும் வந்து ஒரே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கார்னர் ஃபுல்லாக நல்லா தையல் விழுந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த பிரிஞ்சுக்கிட்டு வராமல் இருக்கும். இல்லைன்னா பிரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலுமே சைடில் கார்னர் வந்து அந்த திரும்பும் பொழுது, சரிங்களா, டேர்ன் பண்ணும்போது அந்த பிரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் வந்து தையல் போட்டுட்டோம். அடுத்தது நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். லேஸ் எப்போவுமே செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டேர்னிங் ஆகிற மாதிரி லேஸாக வந்து எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி லேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு டேர்னிங் வந்து சரியாக வராது. நல்லா திரும்புகிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வளைவுகள் விரிகிற மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன் சைடில் மட்டும் இப்போ வந்து தையல் போட்டுக்கிட்டு வரோம். கார்னரை மடக்கி அடிச்சிருக்கோம். ஒன் சைடில் மட்டும் லேஸுடைய கார்னர்லேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டு வரோம். இந்த கார்னரில் பாருங்கள், லைட்டாக வந்து ஒரு ஃபோல்டு பண்ண மாதிரி திருப்பிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அதே போலவே சென்டர்லேயும் பாருங்கள், வி ஷேப்பில் உள்பக்கம் குறுகலாகவும் வெளிப்பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா விரிவாகவும் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த டைமண்ட் ஷேப் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இந்த கார்னரில் நம்ம டேர்ன் பண்ணுறது தான். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தினுடைய பிசுறுகள் கரெக்டாக மறைக்கிற மாதிரி வச்சு நம்ம இந்த லேஸை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஃபைனலாக பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு லேஸை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி உள்பக்கத்தில் மடக்கி விட்டுறலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி மடக்கி விட்டோமோ அதே போல் தான். இந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த கார்னர்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 கார்னர்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒன் சைடு வந்து லைட்டாக தூக்கல் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆக 2 சைட்லேயும் கம்பல்சரி வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிங்க் கலரில் பைப்பிங் மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, இது மாதிரி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். சரிங்களா? நம்ம
கார்னர்லேயும் வந்து லேஸ் வந்து வைக்கலாம், பட் அதை விட இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டு இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த கார்னர்லேயும் நம்ம வந்து லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போலவே லேஸ் எடுத்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக மடக்கி அதுக்கப்புறம் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டிசைன்ஸ் வச்ச கிளாத்தினுடைய கார்னர் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிற மாதிரி, சரிங்களா, உள்ளே கவர் ஆகிற மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. கரெக்டாக பெண்டிங்கில் இது மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. டைமண்ட் ஷேப் வந்து சரியாக வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்பக்கம் குறுகலாகவும் வெளிப்பக்கம் வந்து நல்லா விரிவாங்கி வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. லேஸையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். கார்னரில் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷேப் வந்து சரியாக நம்மளுக்கு அமையும். இதுவே நம்ம வந்து ரவுண்ட் நெக் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கார்னர் வந்து பார்க்க வேண்டியதே இல்லை. ஃபுல்லாக வந்து அப்படியே ரவுண்டாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். டைமண்ட் ஷேப், பான் நெக் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடும் பொழுது தான் கார்னர் வந்து ரொம்பவே கவனிக்கணும். ஃபைனலாக பாருங்கள், அதே போல் கட் பண்ணிவிட்டு கார்னர் வந்து உள்பக்கமாக லைட்டாக மடக்கி விட்டுட்டு நம்ம பேக் ஸ்டிச் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லேஸையும் பார்த்திங்க அப்படின்னா 2 சைடுமே நம்ம வந்து தையல் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். கார்னர்லேயே வந்து இது போல் தையல் போட்டுக்கலாம். இது போல் ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம வந்து 2 பக்கம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. நீடிலில் நூல் வந்து கோர்த்துக்கோங்க. சென்டரில் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டு நெக்ஸ்ட்டு வந்து மணி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அல்லது ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஃபினிஷிங் வரும். கரெக்டாக சென்டரில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மணி வந்து உள்பக்கமாக அது மாதிரி கோர்த்துக்கலாம். அடுத்து அதே போல் சென்டர், சரிங்களா. இப்போ நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் வந்து அந்த இடத்துல போட்டுடுறோம். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் சென்டரில் வந்து நம்ம மணி கோர்த்தும் வந்து பண்ணலாம். அல்லது ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமாவும் நம்ம வந்து மணி வந்து கோர்க்கலாம், சரிங்களா. இது நம்மளுடைய விருப்பம்தான். இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் ஸ்டிச் பண்ணும்பொழுது ரொம்பவே வந்து ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். இதில் டபுள் மணி நம்ம கோர்க்கிறது அப்படின்னாலும் கோர்க்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். நான் சிங்கிள் மட்டும்தான் கோர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து நம்ம நீடிலில் சென்டரில் வந்து எடுத்துக்கிறோம். அதே போல் அடுத்த சென்டர்லேயும் இது மாதிரி எடுத்து லைட்டாக வந்து ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து மணியை கோர்த்து நெக்ஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மெத்தடை விட இந்த மெத்தட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும், சரிங்களா. இது மாதிரி நம்ம எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ அது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸ், சரிங்களா. நம்ம கேன்வாஸை யூஸ் பண்ணாமல் ரொம்ப கிராண்ட் லுக் ப்ளவுஸ் எப்படி வந்து நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.